நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் செகண்ட் சம். ஸோ -9, 0, -8, 6, -1, 2, -6, 3. இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ 4 காலமாக பிரிச்சிட்டோம். சென்டரில் 0, 0க்கு ரைட் சைடு மூவ் பண்ணும்போது 1, 2 எல்லாம் ப்ளஸ் வேல்யூவாக தான் வரும். ரஃப்பாக போட்டுக்கலாம், பட் ஸ்கேல் பென்சில் வச்சு அழகாக நீட்டாக போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது எல்லாமே மைனஸ் வேல்யூ. ஜீரோவுக்கு மேலே மூவ் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ் வேல்யூ. ஸோ 0க்கு கீழே மூவ் பண்ணது எல்லாமே மைனஸ் வேல்யூ. -1, -2, -3, -4, -5, -6. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -9, 0. ஸோ எக்ஸசைஸில் -9 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிடலாம். -9, 0. செகண்ட் பாயிண்ட் -8, +6. ஸோ +6 மேலே -8, 6. தேர்டு வந்து -1, -2. ஸோ இங்கே வரும் -1, -2. ஃபோர்த்து பாயிண்ட் -6, -3. ஸோ இங்கே வரும் -6, -3. ஸோ இப்போ 4 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு குவாட்ரேட்டர் கிடச்சிருச்சு. இப்போ கொஷினை நான் சொன்ன மாதிரி தான் கவனமாக ABCDலாம் கொடுக்கணும். கொஷினில் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதுதான் A. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே A கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ இது A அப்படின்னா இதுதான் B. ஸோ இது Bனா நெக்ஸ்ட் இதுதான் Cயாக வரணுமே தவிர AB Cன்னு மேலே கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஸோ AB, இது C, இது D. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஏவோட பாயிண்ட்ஸ் என்ன? -9, 0. பியோட பாயிண்ட்ஸ் -6, -3. சியோட பாயிண்ட்ஸ் -1, -2. டியோட பாயிண்ட்ஸ் -8, 6. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது ஃபார்முலா. ஏரியா ஆஃப் குவாட்ரேட்ரல். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் டு போட்டதுக்கப்புறம் தான் 1/2 போடணும். இதில் ரொம்ப கவனமாக இருங்க, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. x1, x2, x3, x4, x1, y1, y2, y3, y4, y1 ஈக்குவல் டு 1/2. அப்படியே வேல்யூ எழுதிக்கலாம். -9, -6, -1, -8, again the -9. Next 0, -3, -2, 6, again in the 0. ஸோ நம்ம இப்போ இந்த ஆர்டரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்படி போடணுமா அப்படின்னா போட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ 1/2 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 9 3s are minus into minus plus 27, minus into minus plus 6 2s are 12, plus into minus minus 1 6 are 6, minus into plus minus 8 into 0 0, 0 ப்ளஸில் போட்டாலும் மைனஸில் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் இந்த ஆர்டர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், பட் 0 இன்ட்டு 6 வந்து 0 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3s are 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 2s are 16, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 6 are 54. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1/2 20. இப்போ ப்ளஸ் வேல்யூவில் ஆட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம், மைனஸ் வேல்யூவில் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ 27 + 12 என்ன கிடைக்கும் அப்படின்னா 39 - 6.
ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் சென்டரில் உள்ள மைனஸ் ப்ளஸ் வேலையை ஆட் பண்ணுங்க. 3 + 16 19 - 54. ஸோ 1/2 39 - 6 33 மைனஸ் ஆஃப் 19ம் 54ம் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். ஸோ ஆட் பண்ண முடியாது, செப்பரேட் பண்ணலாம். 54லேருந்து அப்போ 19 நம்ம என்ன செஞ்சிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். -35. ஸோ கிரேட்டர் வேல்யூ வந்து 54, அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ -35. 1/2 33 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 35. ஸோ என்ன கிடைக்கும், 1/2 33 + 35 வேல்யூ 68. ஸோ 1 2s are 2, 3 2s are 6, 4 2s are 8. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 34 ஸ்கொயர் யூனிட்ஸ்.